ஹாய், இட்ஸ் Saturday மார்னிங் அண்ட் ஐம் தீபி. இன்றைக்கான விலாக் வந்து காலையிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் வந்து தோசை தான் வந்து நாங்கள் சாப்பிட்ருந்தோம். நான் தோசை ஊற்றுற கிளிப்பிங்ஸ்லேருந்து தான் எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். அப்புறம் அம்மா வந்து வெளியில் ஒரு பாட்டிக்கிட்ட சில இதெல்லாம் வாங்குவாங்க. அவங்க கொஞ்ச நாளாக மார்க்கெட் போகலன்றதால அவங்கக்கிட்ட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கியிருந்தாங்க. தோசை தேங்காய் சட்னி தான் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி. அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு நான் அம்மா கிச்சனுக்கு போயிட்டு அம்மா கிச்சன் க்ளீன் பண்ணாங்க. அப்புறம் நான் அவங்கக்கிட்ட வாங்கியிருந்த காய்கறி எல்லாமே வந்து எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியுமே வாங்கியிருந்தாங்க. அதெல்லாமே வந்து டப்பாவில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் உங்களுக்கு மினி விலாக்ஸ்லாம் வந்து போட பிடிச்சிருக்கா, இல்லை லென்த்தி வீடியோ தான் நிறைய வேணுமா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு மினி விலாக்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் வந்து வீக்லி 2 வீடியோஸ் லென்த் வீடியோவும் டெய்லி மினி விலாகுமே வரும் அப்படின்னு நான் கண்டிப்பாக கேரண்டியோடு சொல்கிறேன். அப்புறம் வந்து பனானாஸ் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்து நிறைய காய்கறி தான் வாங்குன்றதுனால எங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜில் வந்து பாக்ஸில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணால் கண்டிப்பாக எங்களால் வைக்க முடியாது. ஏன்னா கேட்ரிங் சர்வீஸ் நம்ம வச்சுருக்கோன்றதுனால சம்டைம்ஸ் நிறைய காய்கறி வாங்குவோம், சம்டைம்ஸ் காய்கறியே வாங்காமலும் இருப்போம். ஸோ அதுக்காக நம்ம பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணாலும் நமக்கு செட் ஆகாது. அதனால் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து பாக்ஸில், அதாவது இந்த கொத்தமல்லி இதெல்லாமே பாக்ஸில் தான் ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ வந்து அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது மட்டும் கவரில் தான் நம்ம எப்போவுமே ஸ்டோர் பண்ணுவோம். ஏன்னா நம்ம நிறைய எடுக்கும்போது பல்கியாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் வந்து ஃப்ரிட்ஜில் பாக்ஸில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து பாக்ஸில் நாங்கள் ஸ்டோர் பண்ண கிடையாது. நாங்கள் கவர் வாங்கிட்டு கவரில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஸோ அதனால தான் வாங்கின அந்த எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னு தெரியலாமா, அது எல்லாத்தையுமே டப்பாவில் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் அந்த இடம்லாம் மெஸ்ஸியாக இருந்துச்சு, அதெல்லாம் அம்மா தான் கழுவி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து மோர் குழம்பு தான் அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து வீட்டுக்காக தான் மோர் குழம்பு செஞ்சாங்க. அப்புறம் பக்கத்தில் தெரிஞ்ச ஒரு ஆண்டி வந்து அவங்களுக்கு ஒரு சாப்பாடு மட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவுமே வந்து அம்மா வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்குன்னா ஒரு சைட் டிஷ்ஷோடு விட்டுடலாம், பட் அவங்களுக்கும் கொடுக்கணுன்றதுனால சாப்பாடுனா 2 சைட் டிஷ் தானே தரணும். அதுக்காக 2 சைட் டிஷ்ஷாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி 2ன்றத விட நாங்கள் 3 பண்ணோம். வாழைக்காய் வறுவல், பாகக்காய் வறுவல், கேரட் பீன்ஸ் பொரியல் 3 தொட்டுக்க பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு 2 தான் கொடுத்துருந்தோம். பாகக்காய் வந்து நம்ம வீட்டுக்கு தான் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து ஆரோக்கிய தயிர் தான் நல்லா கட்டியாக இருந்துச்சு. நிறைய தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த குழம்புல ஊற்றி வந்து மோர் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பட் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் யாருக்குமே மோர் குழம்புன்ற எனக்கும் என் சிஸ்டருக்கும் பிடிக்காது. ஆனால் இப்போ வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரீசெண்ட் டைமில் தாத்தா வந்து ஒரு நாள் கடையில் வாங்கிட்டு வந்திருந்தார். அந்த டேஸ்ட் பிடிச்சி போய் இன்றைக்கும் எனக்கு பிடிக்காதுன்னு தான் நினச்சேன். ஆனால் நிஜமாலுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ அம்மா வந்து அவங்களுக்காக சாப்பாடு வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக பேக் பண்ணது தான் நான் வந்து எடுத்திருந்தேன். நீங்களும் பாண்டிச்சேரி சரௌண்டிங்ஸில் இருந்தீங்கன்னா மினிமம் ஒரு ஆளிலிருந்து மேக்ஸிமம் 300 பேருக்கு வரைக்குமே நாங்கள் கேட்ரிங் சர்வீஸ், கல்யாண சாப்பாடுலேருந்து எல்லாத்துக்குமே சாப்பாடு செஞ்சு தரோம். ஈவன் தான் கோயிலுக்கு ஏதோ பிரசாதம் அப்படின்னாலுமே கூட நாங்கள் செஞ்சு தரோம். அப்புறம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் வீடை பெருக்கிட்டு அப்புறம் வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஸோ நீங்களும் பாண்டிச்சேரி ஏரியாவில் பாண்டிச்சேரி சரௌண்டிங்ஸில் இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபோன் நம்பரும் எவ்வளோ ரேட்டெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டட்னால் நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் பாண்டிச்சேரி இருக்கவங்க எல்லாருக்குமே நாங்கள் செஞ்சு தரோம். ஓகே, பாய், see you நெக்ஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் vlogக்கு வெயிட்டிங்லேயே இருங்க. பாய்.